செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கை குழு முதன்முறையாக ஆலோசனை நடத்தி வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? லாவண்யா, திமுகவினுடைய 2026 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய முதல் கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக திமுகவினுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக அறிக்கையை தயாரிப்பதற்காக இந்த குழு என்பது கடந்த வாரம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. 3 முனைவர் பட்டம் பெற்றவர்கள், ஒரு பேராசிரியர், ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மற்றும் தொழில் முனைவோர் என பல்வேறு கொண்ட கிட்டத்தட்ட 12 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. கனிமொழி கருணாநிதி தலைமையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுல அமைச்சர்கள் PTR, கோவி செழியன் மற்றும் TRB ராஜா ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர். அதே போன்று இந்த குழுவை பொறுத்தவரை 2 பெண்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள். குறிப்பாக கனிமொழி மற்றும் தமிழரசி ஆகிய 2 பெண்கள் இந்த குழுவில் இடம்பெற்று இருக்கின்றார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக சார்ந்து மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போன்று ஒவ்வொரு துறை சார்ந்தும் என்னென்ன திட்டங்களை வகுக்க வேண்டும், அதற்கான இந்த தேர்தல் அறிக்கை என்பது தயார் செய்யும் வகையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த